பகவத்கீதையில் 3வது சாப்டரில் 25வது ஸ்லோகம். சக்தா கர்மண்ய வித்வாம்சோ யதா குர்வந்தி பாரத குர்யாத் வித்வம்சதா சக்தः சிகீர்ஷுர் லோக சங்கிரகம். இப்போ இதுக்குள்ளே அர்த்தத்தை பார்க்கலாம். லோக சங்கிரகம் அப்படிங்கிறார். அப்படின்னா மக்களால் எது செய்ய முடியுமோ, அவள் எந்த லெவலில் இருக்காளோ அந்த லெவலுக்கு நம்ம இறங்கி போய் நம்ம செஞ்சால் தான் அவள் நம்மளை பின்பற்றி வருவாள். கொஞ்சம் கொஞ்சமாக அவளை நம்ம வழிக்கு கொஞ்சமாக நம்மளை இம்ப்ரூவ் பண்ண வைக்கலாம். அப்படி நமக்கு தான் சக்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்தவுடனே ஞான யோகத்துக்கு போகிறேன்னு போனியானா மற்ற மக்களால் என்ன பண்ணுவா, வருவா, கொஞ்சம் பின்னாடி வருவா, கொஞ்சம் பண்ணி பார்ப்பா. அவளாலலாம் ஞானமெல்லாம் கிடைக்காது, ஞான யோகம்லாம் பண்ண முடியாது, தியானம் பண்ண முடியாது, இது நம்மளால் முடியாது விட்டுருவா பாதியிலேயே. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. மக்களை நம்ம வழிக்கு கொண்டு வரணுன்னா அவளுக்கு என்ன முடியும், நமக்கு என்ன செய்ய முடியுங்கிறத பார்க்காம அவளுக்கு என்ன செய்ய முடியுங்கிறத பார்த்து அவளை வழிப்படுத்தணும். இப்போ ஆத்ம ஞானம் இல்லாதவாளோ புலன்களை அடக்க முடியாதவாளோ அவளாம் என்ன பண்ணுவா, கர்மயோகத்தை விட்டு வரவே மாட்டா. அதுதான் இயற்கை. அப்போ இதுலேயே வேண்டுன்ருப்பா. அது மாதிரி நீ இருக்கக்கூடாது. ஆத்ம ஞானம் உள்ளவா மாதிரி கர்மயோகத்தை திளைக்காமல் கர்மயோகத்தை செய்யணும். அப்போ தான் இந்திரியங்கள் அவனை அந்த இதில் இழுக்காது. இதை நீ கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும். அதுதான் கர்மயோகத்துக்கு இம்பார்ட்டண்ட்டானது. பற்றில்லாமல் செய்ய நீ கற்றுக்கணும் அப்படின்னு அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறார்.